அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. அயோத்தியை பற்றி சொல்லணும்னா, அயோத்தி ஒரு அழகான ஊர். சூட்டுடை துணை தூணிட வாரணம் தாழ்துணை குடைய தகைசால் மணி மேட்டு இமைப்பன மின்மினியாம் என கூட்டின் உய்க்கும் குறியின் குலாமாரே. கம்பர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அயோத்தி ஒரு குப்பை மேடை காமிக்கிறார். அந்த குப்பை மேடை ஒரு லகான் கோழி, அதாவது வெள்ளை உடம்பு சிகப்பு கலர் கொண்டு வச்ச கோழி தன் காலால் பிறண்டிட்டு இருக்குது. பிறண்டும்போது குப்பையிலேருந்து என்ன வருது? தங்கம், வெள்ளி, பவுலான்னு வருது. அந்த நாட்டு பெண்கள்லாம் ஒரு நாள் யூஸ் பண்ண நகையை அடுத்த நாள் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்களாம். அந்த குப்பையில் தங்கம், வெள்ளி மின்னுது அப்படி. அப்போ அந்த மரத்தில் குருவி கூடு கட்டிகிட்டு இருக்குது. அதுக்கு தூக்கணா குருவி கூடு கட்டிகிட்டு இருக்குது. அந்த கூட்டுக்கு அதுக்கு வெளிச்சம் வேணுன்றதுக்காக மின்மினி பூச்சிகளை தேடிட்டு இருக்குது. அதை கொண்டு போய் அதை ஒட்டி வைக்குமாமா. அப்போ அந்த குருவி அந்த கிளறதை பார்த்துட்டு இதெல்லாம் மின்மினி பூச்சியோன்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு போய் வைக்குதாமா. அப்படி ஒரு அயோத்தியா இருந்திருக்குது. இப்பயும் நமக்கு அந்த அயோத்தி ராமரோட கோயில் வந்தது. இப்பயும் அந்த அளவுக்கு அயோத்தி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ராமர் ஒருத்திக்கு ஒருவன் சொல்றதுலயே ராமனோட புகழ் நமக்கு தெரியும். இப்போ ராமர் சீதாவோட அயோத்திக்கு வராரு. திருமணம் முடிஞ்சு வராரு. ஊர் மக்கள் எல்லாம் ஒரே சந்தோஷப்படுறாங்க. ராஜாக்கள் ராஜா அவருக்கு அதை விட பெரும் மிதப்பு. நம்ம மகன் ராமர் ராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், அவரை ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட முனிவர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் பேசி முடிவு பண்ணுறாரு. இந்த செய்தி எல்லாத்துக்கும் பரவும் போது மக்களெல்லாம் ஒரு கோலாகலம். பணிப்பெண் மந்தாரை கைகைகிட்ட போய் சொல்கிறாங்க, நீ என்ன தூங்கிட்டு இருக்க, எந்திரி, இங்கே பார் ராமரை ராஜாவாக்க போகிறாரு, அதனால தான் பரதனை கேகை நாட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படிலாம் சொல்லாத, அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு கைகையை சொல்கிறாங்க. இல்லை உனக்கு ஒன்றுமே தெரியல, உன்னோட பையன்தான் பரதன் தான் நாட்டை ஆளணும், ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்லி அவங்க மனசை மாற்றி கைகையை ராஜா கிட்ட 2 வரம் கொடுங்க, எனக்கு அன்னைக்கு கொடுத்த வரத்தை இன்னைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாங்க. என்ன வேணும்னு கேட்டோன்னே, எனக்கு என் மகன் பரதன் நாட்டை ஆளணும், ராமர் காட்டுக்கு போகணுன்னு ராஜா கொடுத்துட்றாரு. அன்னைக்கு சொல்ல காப்பாற்றணுன்றதுக்காக ராஜா கொடுத்துட்றாரு. கொடுத்தோடனே ராமர் இதை கேட்டவுடனே போய் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் காட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகிறார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்றவராச்சா, அதனால அவர் ரெடி ஆகிட்டார். அப்போ காட்டுக்கு போகும்போது இதை பார்த்துட்டு இருக்க சீதா தேவி என்ன பண்ணாரு? சீதா தேவி பூமாதேவியோட வம்சம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, வானமும் மலையும் போல இருக்கிறவங்க ராமரை விட்டு பிரிஞ்சிருப்பாங்களா, அவங்களும் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சீதா தேவியோட போயிடுறாங்க. ராமர் கூட சீதா தேவியும் போடுறாங்க. லட்சுமணனை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் குழந்தையிலேயே அவரை விட்டு பிரியாதவர், இப்போ பிரிவார அவரும் ரெடி ஆகிட்டாரு காட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ சுமித்திரை அம்மா சொல்கிறாங்க, நீ ராமர் காட்டுக்கு போகும்போது நீ அவங்களுக்கு ஒரு தொண்டனாக இருக்கணும், சீதா தேவியும் நீ பார்த்துக்கணும், அவங்க 14 வருஷம் அங்கே இருக்கும்போது நீ அவங்க கூட தான் இருக்கணும், நடுவில் வரவே கூடாது, அவங்களுக்கு நீ ஒரு தொண்டனாகவும் ஒரு அடிமையாக இருந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதே இந்த காலத்தில் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்க அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போ மக்கள்லாம் இந்த செய்தி கேட்டு ரொம்ப ஒரு அறியா பிள்ளை அழுது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ, இப்படியாப்பட்ட ராமர் நம்மளை விட்டு காட்டுக்கு போகிறாரேன்னு சொல்லி அழுகிறாங்க. அது எப்படின்னா, சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க இல்லாமல் கருவில் இருக்கிற குழந்தைங்களும் அழுகுது. அதை விட அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமையில உருவே ஆகாத கூட கரு கூட அழுகுது அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்கிறாரு. அப்படி கவலைப்பட்டு எல்லாரும் இருக்காங்க. அப்போ சுமித்திரை சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, அறிவுரை சொல்லி. சீதாமாவும் போயிட்டாங்க. ராமர் மக்களும் அழுகிறாங்க. கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ரொம்ப கவலை. நம்மளோட மகன் ராஜாவாகி இந்த நாட்டை ஆளக்கூடியவன் காட்டுக்கு போகிறாரேன்னு சொல்லி அவருக்கு வருத்தம் தாங்க முடியாமல் அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிடுறாரு. அப்போ பரதன் கேகையிலேருந்து வராரு. வந்தவுடனே அம்மா கிட்ட போய் கேட்குறாரு, இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, அம்மா தான் இப்படி செஞ்சாங்கன்னொன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆகுது. அப்போ சொல்கிறாரு, இனிமேல் இந்த உலகத்தில் உங்கள் பேரே எந்த பொண்ணுக்குமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுட்டு அவரும் ராமரை பார்க்க காட்டுக்கு போகிறாரு. ராமர்கிட்ட போனோடனே நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோன்னே ராமர் சொல்கிறாரு, இல்லை நான் 14 வருஷம் காட்டில் தான் இருக்கணும், நீ போய் நாட்டு ஆள் மக்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை முடியாதுன்னு சொன்னோன்னே, நான் உங்கள் சொல்லுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு உங்களோட பாதுகை தான் என்னோட அரியாசனத்தில் இருக்கும்னு சொல்லி அந்த பாதுகை எடுத்துகிட்டு போய் அவர் வழி நடத்துகிறாரு. நந்தியம் பதியடை நாதன் பாதுகாம் பரதன் அப்படின்னு சொல்லி அண்ணன் மீது பக்தி வச்சு அவர் வழி நடத்துகிறாரு. இதனால இப்போ ராமர் இறக்கும் இடமே அயோத்தி அப்படின்னு